மாநில அரசாங்கத்தினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக, அந்த சுயாட்சி கொள்கையை பிடிப்பதற்காக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக ஆளுநரே செயல்பட்டாலும் எங்களுக்கு ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கிறது குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க ஆட்சியில இல்லை அப்படின்னாலும் கவர்னர் பண்றது தப்புங்கிறதுனால தான் அதிமுக ஆட்சி காலத்திலும் நாங்க போராட்டம் பண்ணோம். இன்னைக்கும் அவர் அது செய்யறது சரியில்லைங்கிறதுக்காக நாங்க போராட்டம். இதுல ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன சார்? அதாவது திமுக எப்பவுமே மாநில கொள்கை, மாநில சுயாட்சி, இந்திய எதிர்ப்புன்ட்டு கையில் எடுத்துப்பாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது. இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஆணையம் அமைக்காமையே இருந்து பிரச்சனையாவே இருந்தது. இவர்களுக்கு ஆபத்து இவர்களுடைய ஆட்சி கட்டளை இவர்கள் ஆட்சிக்கு நாளுக்கு நாள் மக்களிடையே ஒரு எதிர்ப்பாலை வீசுகிற காரணத்தினால திசை திருப்பதற்காக இன்னைக்கு கவர்னர் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் தூத்துக்குடி செல்வான சொன்ன மாதிரி தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து நாளுக்கு நாள் எதிர்ப்பாளைகள் வருது. ஜனநாயக முறைப்படி இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சிக்குமே இவர்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. கேட்டா அந்த இவர் சென்னை கமிஷனர் சொல்றாரு, 5 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் அனுமதி பெற்றிருக்கணும்னு சொல்றாரு. அதனுடைய சட்ட விதிகள் எல்லாம் சொல்றாரு. இவர்கள் மற்றும் நேற்று அறிவிச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை நடுநிலையா இருக்கா அல்லது ஆளும் அரசுக்கு ஏவல்துறையா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகுது. அதாவது ஆளுநரை இவங்க எதிர்க்கணும்ன்றது எதுக்காக சொல்றாங்க? இவர்கள் மத்திய அரசை அன்னைக்கும் பண்பறிகள் ஊரகத்து இருக்கும் போதும் இவர்களை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தாங்கன்னா, எதிர்கட்சியை நாங்கள் ஆளுங்கட்சியை மத்திய அரசை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம் வாக்கு வங்கிக்காக மத்திய அரசை நம்ம எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் ஊட்டு விழும் அப்படின்ற அந்த கணக்கிலேயே இவர்கள் வாக்கு பெறுவதற்காக ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த நாடகம் மக்கள் மன்றத்தில் ரொம்ப நாள் நிற்காது, இது நீடிக்காது. இவர்கள் ஆட்சி விரைவில் விடைபெற போகிறது. அதுக்கான இப்போ ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார், பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். சார், அது சம்பந்தமான செஞ்சு நீங்க ஜஸ்டிஸ் வேல்முருகனுடைய அந்த ஆர்டரை நீங்க பாருங்க. அந்த உத்தரவுல அவரு அந்த ஆர்டர் வாங்கினதே யார் சார்? சார், அந்த ஆர்டர் யாரு? பிஎம்கே போய் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. அவங்க அதுக்கு அந்த வழக்கு தொடுத்து அந்த இதுக்கு ஒரு ஆர்டர் இடைக்காலமா நீதி அரசர்கள் கொடுக்கறதுக்கு காரணமே அதிமுக வழக்கறிஞர். சார், அது சார் நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கு சார், நீங்க இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது ஜஸ்டிஸ் வேல்முருகனுடைய அந்த உத்தரவுகளை நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க. அவரு இந்த வழக்குல கைது நடந்து விட்டது, சிறப்பு விசாரணை குழு ஒரு நிமிஷம் அமைக்கப்பட்டு விட்டது, அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க, இது நீங்க அரசியல் பண்றீங்கன்ட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். என்ன சொல்றாரு நீதி அரசரு, மக்களை மன்றத்தில் நீங்கள் ஜனநாயக முறைப்படி போராடுறதுக்கு எந்த அரசாங்கம் நீதி அரசுக்கும் குறுக்கிட மாட்டாங்க. இவர்கள் என்ன சொல்றாரு, ஜாட்டியால அடிச்சுக்கிறவங்க இதை வச்சுக்கணும் அரசியல் செய்யறவங்கள அரசியல் செய்யாதீர்கள் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரே தவிர வேற எதிர்ப்பும் கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், யார் அந்த சார் அந்த இது சொன்ன மாதிரி அதை கண்டுபிடிங்க சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இப்ப நாங்க இல்ல சார், இப்போ நானே தெரியாம கேக்குறேன் சார், யார் அந்த சாருங்கிறத உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா? உங்ககிட்ட சொல்லணுமா, கோர்ட்ல சொல்லணுமா? அதாவது மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது, பிரதான எதிர்கட்சி எழுப்புகிறது, மக்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கிற சந்தேகம். அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகத்தின் மக்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் எழுப்புகிற சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைய துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் ஒரு மறுப்பறிக்கை கூட கொடுக்கலையே. ஏன் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சந்தேகம் வலுப்பெறுகிறது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறது. அதுக்காக திசை திருப்பதற்காக மக்கள் எல்லாம் திமுக அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பான ஒரு அலையில இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பாளையிலிருந்து இதை மாற்றுவதற்காக இன்னைக்கு அவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து, அதாவது மக்களை ஏமாற்றி மீண்டும் வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு ஒரு அரங்கேற்றத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது எடுபடாது. இது நிச்சயம் திமுக அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெறுவாங்க. ஏன்னா இவங்க நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சார்,